வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழைப்பூ வடை. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கண்டுகொண்டேன் படத்தில் பார்த்துட்டு பண்ண வாழைப்பூ வடை இல்லை. அதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் வீட்டில் வாழைப்பூ வடை பண்ணாங்க. ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லா வீட்லையுமே பண்ணுவாங்க வாழைப்பூ வடை. ஸோ இந்த வாழைப்பூ வடையை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வடைக்கு தேவையான கடலைப்பருப்பை ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து அது கூட நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு 2 or 3 சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கடலைப்பருப்பை பெப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணிடலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நான் எடுக்க மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. ஸோ இதுக்குள்ளார வந்து நீட்டாக வந்து ஒரு குட்டி ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பூ மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வாழைப்பூவெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணியும் அரைக்கலாம், இல்லைனா வந்து அப்படியே சிங்கிளாக இருக்கிற பூவெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டுமே அரைக்கலாம். ஃபுல்லாக போட்டு அரைச்சா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அரைச்சி முடிக்கிறதுக்கு. இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து நம்ம ஆனியன் அண்ட் கொத்தமல்லி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. வாட்டர் ஆட் பண்ணாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வடையை போட்டு எடுத்தாலே போதும். இதை வந்து இந்த மாதிரி வந்து கையில் போட தெரியாதவங்க நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணி அதில் வடை தட்டி அதை எடுத்து ஆயிலில் போடலாம். வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். சுட சுட இருக்க வாழைப்பூ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெயிட் பண்ணலாம்.